வணக்கம். இந்த தொகுப்பில் ஜோதிட சாஸ்திரர்கள் கார்த்திகை மாதத்தில் இந்த மரத்தை நீங்கள் மற்றவருக்கு தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு 1000 கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். பொதுவாகவே தானங்கள் செய்தால் நமக்கு பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்பார்கள். அந்த அளவிற்கு நம்மால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு நாம் தானம் செய்யும் பொழுது நமக்கு செல்வமும் வருமானமும் பெருகும். நம்மிடம் என்ன அதிகமாக இருக்கின்றதோ அந்த பொருட்களை நாம் இயலாதவர்களுக்கு கொடுத்து வரும் பொழுது மேலும் மேலும் நமக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். அந்த வகையில் நம் வீட்டில் இந்த மரம் இருந்தால், அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மரத்தை நாம் தானம் கொடுப்பதன் மூலம் கோடான கோடி பலன்கள் கிடைப்பதாக சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கின்றது. கார்த்திகை மாதம் பூமி குளிர்ந்து மரம் செடி கொடிகள் அனைத்தும் செழித்து வளரும் மாதமாக இருப்பதால் இம்மாதத்தில் நாம் செய்யும் தானமானது கோடான கோடி பலன்கள் தரும் என்றார்கள். எனவே இந்த மாதம் உங்கள் வீட்டிற்கு வருபவர்களுக்கு சிறிது வெற்றிலையில் 2 பாக்கு மற்றும் குங்குமம், மல்லிகை பூவை கொடுத்து, அதியமான் ஔவையருக்கு கொடுத்த நெல்லிக்கனி, இந்த மரம் உங்கள் வீட்டில் இருந்தால், இந்த பொருட்களுடன் உங்கள் வீட்டில் இந்த நெல்லிக்கனி மரம் இருந்தால் இதையும் சேர்த்து நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாகவும் புராணங்கள் கூறுகின்றது. இத்தகைய நெல்லி மரத்தில் இருக்கும் நெல்லிக்கனிகளை கார்த்திகை மாதத்தில் உங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அல்லது தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இந்த நெல்லிக்கனியையும் நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் கோடான கோடி பலன்கள் பெறுவீர்கள். அதேபோல் கார்த்திகை மாதத்தில் மற்றொரு தானமும் இருக்கின்றது. இயலாதவர்களுக்கு இந்த தானம் செய்வதன் மூலம் தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் வேலை இல்லாமல் வருமானத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும். கார்த்திகை மாதத்தில் சாலையோரங்களில் வசிக்கும் ஏழைகளுக்கு படுக்க பாயும் போர்த்தி கொள்ள கம்பளியையும் நாம் தானமாக கொடுப்பது மிக பெரிய பலன்கள் உண்டாகும். பாயை தானமாக நாம் கொடுக்கும் பொழுது ஒற்றையாக வழங்கக்கூடாது. 2 பாய்களை ஜோடியாக சேர்த்துதான் நாம் வழங்க வேண்டும். உங்களால் முடிந்த ஒருவருக்கேனும் 2 பாய்களையும் அல்லது 2 கம்பளி போர்வைகளை கொடுத்துவிட்டு வருவதால் அடுத்த கார்த்திகை மாதத்திற்குள் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் இந்த 2 தானங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கப்பெறும். எனவே இதை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.